சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்து விஜயாவை பார்த்து கேட்குறாங்க, என்னம்மா எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுக்குறீங்க, நல்ல பேர் வாங்குறீங்க, எல்லாரும் உங்களை பாராட்டி பேசுகிறாங்க, எனக்கும் நீங்கள் உங்கள் கையால் சாப்பாடு கொடுங்கம்மா. உங்கள் கையால் சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு ஞாபகமே இல்லைம்மா. பாட்டி தான் பக்கத்தில் உட்கார வச்சு எனக்கு சந்தோஷமாக சாப்பாடு ஊட்டி விட்டுருக்காங்க. நீங்கள் என்னை கண்டுக்கிட்டது கூட இல்லை. இன்றைக்கி உங்கள் கையால் சாப்பாடு சாப்பிட போகிறேன்னு நினைக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லைம்மா, நீங்கள் எல்லாருக்கும் உதவி செய்கிறத பார்க்க இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்வதி அத்தை, இப்படிலாம் அம்மா மற்றவங்களுக்கு சாப்பாடு தந்து உதவி செய்ய போகிறதா வீட்டில் யார்கிட்டயும் சொல்லவே இல்லையேன்னு சொல்லும்போது, ஏன் முத்து உதவி செய்கிறத மற்றவங்க கிட்ட சொல்லணும்? இங்கே விஜயா கிட்ட கொஞ்சம் பணம் இருந்தது, மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற நல்ல எண்ணமும் இருந்தது, அதனால தான் விஜயா வந்துட்டா அப்படின்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷம் அத்தை, அம்மா உண்மையாகவே மனசு மாறிட்டாங்க போல அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே விஜயா சாப்பாடு பரிமாற முத்துவும் சந்தோஷமாக சாப்பிட்றாரு. வீட்டுக்கு வந்த முத்து அண்ணாமலை கிட்ட இதை உடனே சொல்கிறாரு, அப்பா இன்றைக்கி அம்மா கையால் நான் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டேன், ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குன்னு சொல்ல, என்ன அப்போ நீ வீட்டில் சாப்பிடலையா? விஜயா வீட்லையா உனக்கு சாப்பாடு பரிமாறினான்னு கேட்க, இல்லைப்பா, கோயிலில் அங்கே வந்த எல்லாருக்குமே அம்மா உதவி செய்கிறேன்னு சொல்லி தினமும் இனி சாப்பாடெல்லாம் கொடுக்க போகிறாங்களாம். நாங்கள் போனப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு அம்மா சாப்பாடு பரிமாற சாப்பிட்டதே தனி ருசியாக தான்ப்பா இருந்தது அப்படின்னு அழுதுகிட்டே இங்கே முத்து சொல்ல, கண் கலங்கின அண்ணாமலையும், நீ கவலைப்படாத முத்து, நீ நினச்ச மாதிரி இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உங்கள் அம்மா இப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதெல்லாம் கேட்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல, உடனே மீனாவும் கண் கலங்கிக்கிட்டே முத்துவை பார்க்க, ஆமாம் மீனா, வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடணும்னு நினச்சேன், ஆனால் கோயிலுக்கு எல்லாரும் சாப்பிட போனாங்க, அங்கே யார் நிற்கிறாங்கன்னு பார்த்தா அம்மாவும் பார்வதி அத்தையும் இருந்தாங்க. வந்தவங்க எல்லாரும் அம்மாவையும் நம்ம குடும்பத்தையும் பாராட்டி பேசிட்டு போனாங்க. நிறைய பேர் வாழ்த்து சொன்னாங்க. உங்கள் பசங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. நீங்கள் இப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப முன்னேற போகிறீங்க அப்படின்னுலாம் அம்மாவை பாராட்டிட்டு போனாங்க. பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட மனோஜும், முத்து என்ன சொல்கிற? அம்மாவா இத்தனை பேருக்கு உதவி செஞ்சுருக்குறாங்க, தினமும் அம்மா வரவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்க போகிறாங்களா? அது எப்படி முடியும்? நிறைய செலவாகுமே, இதெல்லாம் அம்மாவுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்ல, உடனே ரோகிணியும், நீ கொஞ்சம் அமைதியாக இரு மனோஜ், உங்கள் அம்மா விருப்பப்பட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாங்க. இப்போ கூட பார்த்தியா, மற்றவங்களுக்கு எல்லாம் உதவி செய்கிற உங்கள் அம்மா உன்னையும் என்னையும் மட்டும் கண்டுக்கவே மாட்டாங்க. சரி, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். மனோஜ் நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. இதை பார்த்து ஸ்ருதியும் அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் அங்கிள், அங்கே ஃபங்க்ஷனுக்கு வந்த உடனே வந்த எல்லார்கிட்டேயும் ரொம்ப நல்லபடியாக பேசினாங்க. அதுலேயும் விஜயா ஆண்டி அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டதுனால எல்லாம் ரொம்ப நல்லபடியாகவும் நடந்தது. மனசு மாறிட்டாங்களா இல்லை ஏமாத்துறாங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் விஜயா ஆண்டி இப்படி செய்கிறதுனால முத்து பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. மீனாவும் சந்தோஷத்தில் கண் கலங்கி நிற்கிறாங்க. முத்து உண்மையாகவே எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து விஜயா ஆண்டி உதவி செய்கிறாங்களா? அப்படி செஞ்சால் ரொம்ப நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்ருதி. இன்னைக்கு விஜயா வரட்டும், எல்லார் முன்னாடியும் விஜயா செஞ்ச இந்த நல்ல விஷயத்துக்கு பாராட்டணும். ஏன்னா தப்பு செஞ்சால் விஜயாவை திட்டுற மாதிரியே இப்படி நல்லது செஞ்சாலும் விஜயாவை பாராட்டி தானே பேசணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே விஜயா வராங்க. என்ன எல்லாரும் நின்று எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? மீனா, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ல, அத்தை உடனே கொண்டு வரத்த அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது உடனே பார்வதியும், என்ன முத்து, என்ன கண்கலங்கி நிற்கிறேன்னு கேட்க, அது வேற ஒன்றும் இல்லத்த, அம்மா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்த மாதிரியே அவங்க கையால் நானும் சாப்பிட்டேன்ல, அதுவும் எத்தனை நாள் கழிச்சு என் பாட்டி வீட்டில் என் பாட்டி எனக்கு சாப்பாடு பாசமாக கொடுத்த மாதிரியே இருந்தது. அதை தான் அப்பா கிட்ட சொல்லிகிட்ருக்கேன். அது மட்டுமா, மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க, அது எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனால் நீங்கள் எதுக்காக அம்மா உதவி செய்கிறது, அம்மா எங்கே போனாலும் இப்படியே உங்கள் ஃபோனில் ஆதாரமாக எடுத்து வச்சிட்ருக்கீங்கன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் காரணமாக தான் முத்து, இப்போ அதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. உடனே விஜயா அங்கே வந்துட்டு அண்ணாமலை கிட்ட கேட்குறாங்க, என்னங்க இப்போ தான் வந்தீங்களா, டயர்டாக இருக்கீங்களான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வந்த உடனே உன்னை பாராட்டி பேசணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் அப்படி என்னங்க பெருசாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, எல்லாம் முத்து சொன்னான், நீ வர எல்லாருக்கும் தினமும் சாப்பாடெல்லாம் கொடுத்து உதவி செய்ய போறியாமே, இதை விட வேற என்ன நீ நல்லது செய்யணும், நீ எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கணும்னு நான் சொன்னேன். ஆனால் நானே இப்போ பாராட்டுற மாதிரி இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கேன். அதுலேயும் சம்மந்தி கூப்பிட்டாங்களேன்னு அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் முன்னாடி நின்று எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற மாதிரி நீ செஞ்சுட்டு வந்த எல்லா வேலையவும் ஸ்ருதி மீனான்னு எல்லாரும் சொன்னாங்க. அதை கேட்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா சம்மந்தியை நீ என்றைக்கும் மதித்ததும் இல்லை, அவங்க நம்ம சம்மந்தின்னு மதிப்பு கொடுத்து பேசினதும் இல்லை. ஆனால் இப்போ எப்படி மனசு மாறினன்னு தெரியல,
வீட்டுக்கு வந்த சம்மந்தியை பாராட்டி பேசினது, அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் நல்ல விதமாக நடந்துக்கிட்டதுன்னு இவங்க எல்லாரும் சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது. அது மட்டுமா, மற்ற எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிற உன்னுடைய எண்ணம், அதெல்லாம் நினச்சி உன்னை பாராட்டாமல் இருக்க முடியல. உனக்கு என்ன உதவியாக இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் உனக்காக இருக்கோம். நீ யாருக்கு வேணாலும் உதவி செய். அதுக்காக நாங்களும் உனக்கு கூடவே இருந்து உனக்கு முடிஞ்ச உதவியை செய்வோம். பணம் எதுவும் வேணும்னாலும் முத்து, ரவி, மனோஜ்னு எல்லாரும் இருக்காங்க. எல்லார்கிட்டயும் கேட்டு நீ பணத்தை வாங்கி மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்ல, உடனே விஜயா சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்லங்க, எங்கே உங்ககிட்ட கேட்காம மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேனேன்னு நான் வீட்டுக்கு வந்த உடனே திட்டுவீங்களோன்னு நினச்சேன். ஆனால் என்னை பாராட்டி பேசுகிறீங்கல்ல, இதுவே போதுங்க. நீங்களே என்னை பாராட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. என் நல்ல மனசு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதே மாதிரி மற்ற எல்லாரும் என்னை புரிஞ்சுப்பாங்க, எல்லாரும் பாராட்டி பேசுவாங்கல்ல, அப்போ நீங்கள் இன்னும் சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கொண்டு வந்த காஃபியை குடிச்சிட்டு, பார்வதி உள்ளவா, நிறைய பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு கிளம்பி போகிறாங்க விஜயா. மனோஜுக்கும் ரோகிணிக்கும் ஒன்றுமே புரியல. ஆனால் இங்கே ஸ்ருதி ரொம்பவே சந்தேகப்படுறாங்க. விஜயாத்தை இப்படியெல்லாம் செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருந்தே ஆகணும். அது என்னன்னு சரியாக ஒன்றும் தெரிய மாட்டேங்குதே. அங்கே சீதாவோட ஃபங்க்ஷனில் மீனா கூட வேலை பார்க்குற எல்லார்கிட்டையும் ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது பண உதவி வேணுமான்னு கேட்டாங்க. அப்புறம் அவங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சு வெளியில் வரும்போது அதே அக்காங்க இங்கே நம்ம மாமியார்கிட்ட பேசினப்ப அவங்கள ஏளனமாக பேசி திட்டினாங்க. நீங்கள்லாம் ஒரு ஆளுன்னு என்கிட்ட பேச வரீங்களா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போனாங்களே. விஜயாத்தை மற்றவங்கக்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கிறது, அப்புறம் அவங்கள திட்டுறது, இப்படியெல்லாம் ஏன் மாற்றி மாற்றி செஞ்சிட்ருக்காங்க, ஒன்றும் புரியலை அப்படின்னு ஸ்ருதி சந்தேகப்பட்டுட்ருக்காங்க. பிஏ தினேஷ் ரோகிணிக்கிட்ட பேசிட்டு போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்ட சிட்டியை பார்க்கறதுக்காக போகிறாரு. அங்கே சிட்டி தினேஷை பார்த்து, எத்தனை நாள் தான் நான் இந்த ரோகிணியால் உள்ளே இருக்கணுமோ தெரியல. நீ யாரையாவது கூப்பிட்ட என்னை வெளியில் எடுக்கக்கூடாதா? உனக்கு நான் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல. சிட்டி, என்கிட்ட பணமே இல்லை, நான் எப்படி யார்கிட்ட பேசி உன்னை வெளியில் கொண்டு வரது? உன்னை பார்க்க வந்ததே பெருசுன்னு சொல்கிறாரு. அதுக்கு எங்கள் சிட்டியும், நீ கேட்டப்பெல்லாம் பணம் கொடுத்தேன்ல, அந்த ஒரு நம்பிக்கையோட நீ எனக்கு உதவி செய்வேன்னு இருந்தேன். ஏன், அந்த ரோகிணிக்கிட்டேருந்து உன்னை காப்பாற்றினது நான் தான். ரோகிணி மூலமாக நிறைய பணம் வாங்கலாம் அப்படின்னு யோசனை சொன்னதும் நான் தான். ஆனால் இப்போ நான் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கேன், வெளியில் வரவே முடியாமல். நீ என்னடானா கண்டுக்காமல் என் ஆஃபீஸில் என்ன செஞ்சிட்ருக்க? யாரையாவது கூப்பிட்டு என்னை வெளியில் எடுக்கிற வழியை பாரு. அதை விட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக நான் இல்லாமல் என்னோடய ஆஃபீஸில் இருக்கணுன்ற எண்ணம் உனக்கு இருக்கவே கூடாது. அந்த ரோகிணி என்னை ஏமாற்றிட்டா, உன்னை நம்பிட்டுருக்க, என்னை நீ ஏமாத்திராதன்னு சொல்ல. சிட்டி, நீ கவலையே படாத, நீ உள்ளே இருக்கிறதும் நல்லது தான். இப்போ நீ உள்ளே இருக்க மாட்டிக்கிட்டேன்னு அந்த ரோகிணி, அவள் சந்தோஷமாவா இருக்கிறா? இல்லையே. அவளுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு உடனே பணம் வேணும்னு 3 லட்ச ரூபா கேட்டேன். ஆனால் அதெல்லாம் தர முடியாதுன்னு சொன்ன ரோகிணிக்கிட்ட 2 லட்ச ரூபா நீ தந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏற்கனவே இங்கே ரோகிணிக்கிட்ட பேசுனது, ரோகிணியோட பையன் அந்த முத்து வீட்டில் இருக்கிறதுன்னு எல்லாமே தெரியும். ஆதாரத்தெல்லாம் முத்துக்கிட்ட கொடுத்தா ரோகிணியோட நிலைமை என்ன ஆகுன்னு உனக்கு தெரியும்ல. கொஞ்சம் பணம் என்கிட்ட வரட்டும், ரோகிணிக்கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு உன்னை எப்படி வெளியில் கொண்டு வரணும்னு நான் யோசிக்கிறேன். நீ கவலைப்படாத சிட்டி. இப்படி அந்த ரோகிணி உன்னை மாட்டி விட்டுட்டால, அவளை நான் சும்மா விடவே மாட்டேன். நீ என்னதான் இருந்தாலும் என் ஃப்ரெண்டு, எனக்கு நீ உதவி செஞ்சுருக்கிற, எனக்கு நான் கேட்டப்பெல்லாம் பணம் கொடுத்துருக்குற, அந்த ரோகிணி இல்லாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிற. அதனால் நான் உன்னை அப்படியே விட்டுற மாட்டேன். கண்டிப்பாக நான் உன்னை வெளியில் கொண்டு வருவேன். அந்த ரோகிணிக்கிட்ட பணம் கேட்டிருக்கேன், கண்டிப்பாக இந்த முறை பணம் கிடச்சிரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. பணம் கிடைச்ச உடனே ஒரு நல்ல யார்கிட்டையாவது பேசி உன்னை சீக்கிரமாக நான் வெளியில் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி, நீ சொல்கிறதும் ரொம்ப சரிதான். என்னை ஏமாற்றி என்கிட்ட வேலை வாங்கணும்னு நினச்சி எனக்கு ஒரு வேலையும் கொடுத்து அந்த ரோகிணிக்காக நான் செஞ்ச உதவியால் அந்த ரோகிணி வெளியில் போயிட்டா மாட்டிக்காமல், நான் மாட்டிக்கிட்டு என் ஆளுங்களும் இப்படி போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு நிற்கிறோம். எனக்கு இதெல்லாம் தேவையா? அந்த ரோகிணிக்கு நான் உதவி செஞ்சதுக்கு இப்படியெல்லாம் அனுபவிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல. என்ன சிட்டி இப்படி பேசுகிற? ஏன், ரோகிணியை ஏமாற்ற அந்த நகையை கொடுத்தியே, அப்போவே நீ மாட்டிக்க வேண்டியது. எப்படியோ ரோகிணி கேட்டப்ப எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சமாளித்து அனுப்பிட்டேன். அதான் ரோகிணி உன்னை வசமாக மாட்டி விட்டுட்டா போல. சரி, கண்டிப்பாக உன்னை நான் வெளியில் கொண்டு வந்துடுவேன், நீ கவலைப்படாமல் இரு. நாளைக்கு ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி அவள் சொன்ன இடத்துல போய் நான் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சிட்டியை பார்த்து பேசிட்டு பிஏ தினேஷ் அங்கேருந்து கிளம்பி வராரு. ரோகிணி வேறு வழியே இல்லை, மனோஜோட கடையில் சேர்த்து வச்சுருக்க பணத்தை தான் எடுக்கணும்னு. மனோஜுக்கு தெரியாமல் அங்கே இருந்த சிசிடிவி மூலமாக மாட்டிக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே சரி செஞ்சுட்டு அந்த பணத்தையும் எடுத்துடுறாங்க. அங்கே கடையில் எல்லாருமே சாப்பிட போயிருக்கப்ப இந்த பணத்தை எடுத்த ரோகிணி தன்னுடைய பையில் வச்சிடுறாங்க. பாவம் மனோஜ்,
எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே கஸ்டமர் மூலமாக நிறைய வருமானம் பார்த்தேன்ற சந்தோஷத்தில் இருந்தார். ஆனால் இந்த பிஏ தினேஷ் ஃபோன் பண்ணி உன்னை பற்றின உண்மையை சொல்லிடுவேன்னு இப்படி ஃபோன் பண்ணி பணத்தை வாங்கணும்னு நினச்சிட்டானே. 10 லட்ச ரூபா பணம் கேட்டான். இப்போ எப்படியோ 2 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தா இனிமேல் என் வழிக்கு அந்த பிஏ தினேஷ் வரமாட்டான். என்னால் ஏற்கனவே அந்த சிட்டி வேற போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டான். அவன் வெளியில் வந்தால் அவன் உண்மையை சொல்லிடுவானோன்னு ஒரு பக்கம் பயமாக இருக்குது. எப்படி தான் எனக்கு இருக்கிற பிரச்சனையை சமாளிக்க போகிறனோ தெரியல அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக இருக்க, அங்கே வெளியில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு மனோஜ் வராரு. என்ன ரோகிணி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? உனக்கு எதுவும் முடியலையா? ஹாஸ்பிட்டல் போகணுமா அப்படின்னு கேட்க, அந்த சமயம் அங்கே ஸ்டாஃபாக வேலை பார்க்குற அந்த ராணியும், ஆமாம் சார், அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் முடியல, காஃபி வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க, அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள், இருக்கிற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணியும், அதெல்லாம் வேண்டாம், நானே வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன். மனோஜ், ஒன்றும் இல்லை மனோஜ், நான் உடனே இங்கேருந்து கிளம்பணும், எனக்கு கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுக்கணும். கடையில் நிறைய கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்காங்களா, எனக்கு சரியாக சாப்பிட நேரமும் இல்லை, கணக்கெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது, பணத்தெல்லாம் எண்ணி நல்லபடியாக யாருக்கும் தெரியாமல் வைக்கணும். இப்படி நிறைய வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. பார்லர்லேயும் என் வேலையை பார்க்கணும்ல, அதனால தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா அப்புறம் எல்லா வேலையும் நான் சரியாக செஞ்சுருவேன் அப்படின்னு முதல்ல அங்கேருந்து கிளம்பணும். என் பையில் இருக்க பணத்தை மனோஜ் பாத்திரவே கூடாது அப்படின்னு ரோகிணி ரொம்பவே பதட்டமாக இருக்க, சரி ரோகிணி, நானே உன்னை வீட்டில் கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொல்ல, இல்லை இல்லை, நான் வீட்டுக்கு கிளம்பி போகிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு அங்கேருந்து ரோகிணி உடனே கிளம்புறாங்க. ரோகிணி தன்னுடைய பார்லருக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா எவ்வளோ பணம் இருக்குன்னு எண்ணி பார்க்குறாங்க. எப்படியோ அந்த பிஏ தினேஷ்க்கு தர வேண்டிய பணம், அப்புறம் கிறிஷை வேறு ஸ்கூலுக்கு வேறு ஸ்கூலில் சேர்க்கணும். இங்கே அண்ணாமலை மாமா வேலை செய்கிற அதே ஸ்கூலில் கிறிஷ் படிச்சுட்டு இருந்தானா. அப்புறம் முத்துவும் மீனாவும் அடிக்கடி போய் கிறிஷை பார்ப்பாங்க. நான் மாட்டிப்பேன். அதனால் என்னை பற்றின உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா கிறிஷ் அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடாது. அதே மாதிரி எங்கள் அம்மா தங்கியிருக்கிற இடமும் இவங்க யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதனால் 3 லட்ச ரூபாய்க்கு மேலே பணத்தை அங்கே மனோஜ்க்கு தெரியாமல் எடுத்த ரோகிணி கடையில் போய் அங்கே பார்லருக்கு போயிட்டு எல்லாத்தையும் எண்ணி பார்க்குறாங்க. பணம் எல்லாம் சரியாக தான் இருக்குது. ஆனால் இது மனோஜுக்கு மட்டும் தெரியக்கூடாது, நாம் தான் அந்த பணம் எடுத்தோம் அப்படின்னு மனோஜுக்கு தெரிஞ்சால், உடனே மனோஜ் மட்டும் இல்லை, விஜயாத்தைக்கும் தெரிஞ்சால் அவ்வளவுதான், என்னை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்க. ஆனால் நான் தான் பணம் எடுத்தேன்னு எந்த ஆதாரமும் இங்கே கிடைக்கவே கிடைக்காது மனோஜுக்கு. நான் தான் சிசிடிவி வேலை செய்யாத மாதிரி செஞ்சுட்டேன்ல, எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் ரோகிணி இருக்கிறாங்க. நாளைக்கு பிஏ தினேஷை வர சொல்லி அந்த பணத்தை முதல்ல கொடுத்துடணும். அப்போ தான் அவன் நம்ம வழிக்கு வரமாட்டான், நம்மளை பற்றின உண்மையை யார்கிட்டையும் சொல்ல மாட்டான் அப்படின்னு நினைக்கிறாங்க ரோகிணி. சிட்டியோட ஆஃபீஸில் இருக்க பிஏ தினேஷ் மறுபடியும் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி, என்ன ரோகிணி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற, மறுபடியும் உன் வேலையை காட்டலான்னு நினைக்கிறியா? என்னெல்லாம் மற்றவங்க மாதிரி ஏமாற்ற முடியாது. உனக்கு தெரியும் நான் சொன்னதை செய்வேன்னு. நீ யார், எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியாதா? உன்னை நம்பின எல்லாத்தையும் நீ போலீஸில் மாட்டி விடுறவளாச்சே. ஆனால் என்ன அப்படி செய்யணும்னு நினச்சேன்னா அந்த போலீஸ்கிட்டேயே ஆதாரத்தை காமிச்சு உன்னை மாட்டி விட்டுருவேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமாம், எனக்கு பணம் தரேன்னு சொன்னியே, பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க, பணத்தை நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். எங்கே நீ வாங்கணும்னு நான் கொஞ்சம் நேரம் கழித்து ஃபோன் பண்ணி சொல்கிறேன். நீ கூப்பிடுற இடத்துக்கெலாம் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்ல, ஏன் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு நிறைய வேலை இருக்குது. நான் என்ன உன்னை மாதிரியா மற்றவங்கள ஏமாற்றி பணம் வாங்குறதுன்னு என் வேலையா? நீ தான் என்னை ஏமாற்றிட்டுருக்க. ஆனால் எனக்கு பார்லரில் வேலை இருக்குது, மனோஜோட கடையிலையும் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் ரோகிணி, நீ பெரிய ஆள் தான். ஆனால் மற்றவங்கள ஏமாத்துறது நான் மட்டும் இல்லை, நீயும் தானே. அந்த குடும்பத்தை நம்ப வச்சு நீ ஏமாத்தலை. ஏன் உன்னோட புருஷன் உன் மனோஜ்கிட்ட நீ பொய் சொல்லி ஏமாத்தலை? இப்போ கூட பணத்தை நீ எப்படி ஏற்பாடு பண்ணியிருப்ப? நான் பணத்தை கேட்ட உடனே நீ சம்பாதிச்ச பணத்தையே கொண்டு கொடுக்க போகிற? எப்படியும் மனோஜை ஏமாற்றி மனோஜ் கடையிலேருந்து தான் பணத்தை எடுத்திருப்ப, அப்படி தானே? உன்னை பற்றி எனக்கு தெரியாது, நீ தான் எல்லாரையும் ஏமாற்றிட்டுருக்க. ஏமாத்துற உன்கிட்ட பணம் வாங்குறது தப்பு இல்லைன்னு நான் உன்னை ஏமாற்றிட்டுருக்கேன், அவ்வளவுதான். சீக்கிரமாக எங்கள் பணத்தை வாங்கணும்னு சொல்லு, நான் வாங்கிட்டு போயிட்டே இருக்கேன். அது மட்டும் இல்லை, இப்போ 2 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தாச்சு, அப்புறம் பிரச்சனை தேடி வராதுன்னு மட்டும் நினைக்காத. நான் கேட்ட 10 லட்ச ரூபா பணம் நீ எனக்கு கொடுக்குற வரைக்கும் ஆதாரத்தை முத்துக்கிட்ட காமிப்பேன்னு நானும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பேசாமல் இப்போ 2 லட்ச ரூபா கொடுத்த உடனே இன்னும் ஒரு வாரத்தில் மீதி பணத்தை கொடுக்குற வழியை பாரு. இல்லைனா 2 லட்ச ரூபா கொடுத்து பிரச்சனையை சமாளிக்கலான்னு என்னை ஏமாற்ற நினச்சேன்னா ஏமாந்து போய் நிற்க போகிறது நீ தான் அப்படின்னு சொல்ல, சரி சரி, நான் பணத்தை ஏற்பாடு பண்ணிவிட்டு அப்புறமா நான் சொல்கிறேன், இப்போ இருக்கிற பணத்தை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஃபோனை வச்சுட்டு அவங்களுக்கு பிஏ தினேஷ் மேலே இருக்கிற கோவத்தில் அவங்களா திட்டிகிட்டு இருக்காங்க.
என்ன நினச்சிட்டு இருக்கான் அந்த பிஏ தினேஷ்? என் பையன், என் அம்மான்னு இவங்களுக்கெல்லாம் நான் இவ்வளோ செலவு செய்ய வேண்டியது இருக்குது. இதில் விஜயாத்தையை சமாளிக்க அப்பப்போ பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது. நானும் பார்லரில் ஸ்டாஃபாக வேலை பார்க்குறேன். எனக்கு என்ன பெரிய சம்பளம் தந்துட போகிறாங்க? இந்த பணத்தை வச்சுலாம் நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு நினைக்கும்போது இவன் வேற ஃபோன் பண்ணி பணம் கேட்டுட்டு இருக்கான். நான் இங்கே அந்த பிஏ தினேஷ்க்கு எப்படி தெரியும்னு தெரியல. என்னை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுருக்கான். அதனால தான் மனோஜ் கடையிலேருந்து தான் நான் பணத்தை எடுத்திருப்பேன்னு தெளிவாக பிஏ தினேஷ் வந்து சொல்கிறாரே. இப்போ வந்து பணத்தை கொண்டு போய் கொடுக்கணும். ஆனால் நான் வந்து எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. கிறிஷ் என்னுடைய பையன்தான் அப்படின்ற உண்மை முத்துவுக்கோ விஜயாத்தைக்கோ தெரிஞ்சிடவே கூடாது. மனோஜுக்கு தெரிஞ்சால் கூட சமாளிக்க முடியும். ஆனால் மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் அவ்வளவுதான், என்னால் சமாளிக்கவே முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு எங்கே போய் நம்ம இந்த பிஏ தினேஷ் கிட்ட பணம் கொடுக்குறது? வெளியில் நின்று நம்ம பணம் கொடுக்குறத யாரும் பார்த்துட்டா அவ்வளவுதான், பிரச்சனை வந்துடும். அதனால் வெளியிலலாம் போகக்கூடாது. பேசாமல் இங்கே வித்யாவோட வீட்டுக்கு வர சொன்னால் என்ன? அங்கே வச்சு பணத்தை கொடுத்துட வேண்டியதான். வித்யா வீட்டு பக்கத்தில் பணத்தை கொடுத்துட்டு அப்படியே வித்யாவை பார்த்துட்டு வர வேண்டியதான். வித்யாவால் நமக்கு இன்னும் நிறைய வந்து தேவை இருக்குது. நிறைய வந்து வித்யா நமக்கு உதவி செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் வித்யாவை பார்த்து மன்னிப்பு கேட்டு எப்படியாவது பிரச்சனையை சமாளிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ தினேஷை வித்யா வீட்டு பக்கம் வர சொல்கிறாங்க. உடனே ரோகிணியும் பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் வித்யா வீட்டு பக்கம் போக பிஏ தினேஷும் ரோகிணி சொன்ன மாதிரியே அதே இடத்துக்கு வராரு. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, நல்ல வேலை சீக்கிரம் வந்துட்டேன். இந்தா நீ கேட்ட 2 லட்ச ரூபா பணம். இந்த பணத்தை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பு. இனி ஃபோன் பண்ணாத, எனக்கு பிரச்சனை செய்வேன்னு சொல்லி உண்மையெல்லாம் சொல்லிடுவேன்னு, ஆதாரத்தை காமிப்பேன்னு இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காத. முத்துக்கு என்னை பற்றின உண்மை தெரியவே கூடாது, புரியுதுல்ல? எனக்கு ஏற்கனவே நிறைய பிரச்சனை. என் பையன் இப்போ என் கூட தான் இருக்கான் என் வீட்டில். அதையே என்னால் சமாளிக்க முடியல. என் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எவ்வளோ செலவு இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நீ கேட்டப்பெல்லாம் இப்படி பணத்தை ஏற்பாடு பண்ணி தர முடியாது தினேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூட இப்போ ஏதுன்னு சிரிச்சுக்கிட்டே, ஏன் நான் கேட்ட உடனே இப்போ பணத்தை ஏற்பாடு பண்ணலை? உன்கிட்டயா பணம் இல்லை? உன்கிட்ட பணம் இல்லைன்னு நீ சொல்லலாம், அதை நான் நம்ப மாட்டேன். அதான் மனோஜ் பெரிய கடையோட ஓனராச்சே, நான் கேள்விப்பட்டேன் அந்த கடைக்கு நிறைய கஸ்டமர் வராங்களாம். அது என்னவோ மாதம் மாதம் அவங்க பணம் கட்டுறாங்களாமே, நல்ல வருமானம் உங்களுக்கு வருதுன்னு எனக்கு தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சு தான் உன்கிட்ட பணத்தையே கேட்டேன். நீ சம்பாதிக்கலனாலும் மனோஜோட பணமும் உன் பணம் தானே. அதனால தானே கேட்ட உடனே 2 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்க. இன்னும் ஒரு வாரம்தான். நான் கேட்ட மாதிரியே மீதி பணத்தை நீ தரலன்னா அப்புறம் முத்திக்கிட்ட மட்டும் இல்லை, உன் மாமியார்கிட்டையும் ஆதாரத்தோடு வந்து நிற்பேன். பணம் கொடுக்காத நீ மாட்டிக்கிட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீயும் அந்த குடும்பத்தை ஏமாத்துற. அதனால் நான் ஏமாத்தினாலும் எந்த தப்பும் கிடையாது. அதனால் சீக்கிரமாக மீதி பணத்தை ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது அங்கே முத்துவோட கார் வந்து நிற்கிது. ரோகிணி கிட்ட அந்த பிஏ தினேஷ் பணம் வாங்குறாரு. பணம் வாங்கிட்டு பேச இது எல்லாத்தையுமே அந்த காருக்குள்ளேருந்து முத்து பார்த்துக்கிட்டே இருக்க, அங்கேருந்து பிஏ தினேஷ் கிளம்பலான்னு நினைக்கும்போது முத்து வந்து நிற்க ரோகிணி திரு திருன்னு முழிக்கிறாங்க. என்ன பார்லலாமா, என்ன செஞ்சிட்ருக்கீங்க? இவன்லாம் ஒரு ஆள், இவன் எதுக்கு உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு இருக்கான்? இவனை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும். இவனை ஏற்கனவே நான் கண்டுபிடிக்கணும், இவனை வெளுத்து வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ தினேஷ்கிட்ட இருந்து பணத்தை வாங்கவும் முயற்சி செய்கிறாரு. எதுக்காக இந்த ரோகிணி பிஏ தினேஷ்க்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்பினதுனால பிஏ தினேஷை பலார்னு வெளுத்து வாங்கி உண்மை என்னன்னு முத்து கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறாரு. உடனே பிஏ தினேஷ், விடு முத்து, இதெல்லாம் எனக்கு அந்த ரோகிணி தர வேண்டிய பணம் தான். அப்படி உனக்கு இதுக்கு காரணம் தெரியணும்னா உங்கள் வீட்டு மூத்த மருமக ரோகிணி கிட்ட கேளு. அதை விட்டுட்டு நீ எதுக்கு என்கிட்ட கேள்வி கேட்டுட்ருக்க? என்னை விடு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், எங்கள் வீட்டு மருமக கிட்ட பணம் வாங்குறத, அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்போ எனக்கு தெரியணும் எதுக்காக இவங்க உனக்கு பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது என்னால் சொல்ல முடியாது. முடிஞ்சதை பாரு, விடு அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட இருந்து அங்கே எப்படியோ கிளம்பி அங்கேருந்து போயிடுறாரு. ரோகிணியோட பணத்தையும் பிஏ தினேஷ் எடுத்துகிட்டு போயிடுறாரு. பின்னாடியே போன முத்துவால் அவரை கண்டுபிடிக்க முடியல. திரும்பி வர ரோகிணி திருன்னு முழிச்சுக்கிட்டே நிற்கும்போது முத்து கேட்குறாரு, என்ன நடக்குது பார்லலம்மா? யாருக்கும் தெரியாமல் இங்கே என்ன உங்கள் ஃப்ரெண்டு வீட்டு பக்கம் வந்திருக்கிறீங்க? வித்யா தான் உங்கள் ஊருக்கு போயிருக்காங்களே, இங்கே எதுக்கு வந்தீங்கன்னு கேட்க, அப்படியா வித்யா ஊருக்கு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாம், அந்த முருகன் சொல்லி தான் எனக்கே தெரியும். நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? ஆமாம், உங்ககிட்ட எதுக்கு அந்த பிஏ தினேஷ் பணம் வாங்கிட்டு இருந்தான்னு கேட்கும்போது, இல்லை, நான் வந்து வெளியில் நிறைய கடன் வாங்கியிருந்தேன்னா, இந்த தினேஷ் யாருன்னு எனக்கு தெரியாது, ஏதோ இவர்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தேன், வித்யாவுக்காக தான். அந்த பணத்தை தான் திருப்பி கொடுத்தேன். நீங்கள் அப்போ பார்த்துட்டீங்கன்னு சொல்ல, இல்லை, நீங்கள் பொய் சொல்கிறீங்க. இவன் யாருக்கும் கடன் கொடுக்குற ஆளெல்லாம் இல்லை. இவனே மற்றவங்கள பற்றி தப்பாக பேசி அவமானப்படுத்துகிற ஒரு ஆள். ஏதோ ஒரு உண்மையை நீங்கள் மறைக்கிறீங்க. உங்களை பற்றின உண்மை இந்த பிஏ தினேஷ்க்கு தெரிஞ்சிருக்கு. உண்மையை யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக பணம் கொடுத்து அவனை வந்து
இப்போதைக்கு அவனை சமாளிக்க பணம் கொடுத்துட்ருக்கீங்க. எனக்கு என்னவோ அப்படி தான் புரியுது. நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு முத்து கேட்க, என்ன முத்து தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சிட்ருக்கீங்க? நான் தான் சொல்கிறேன்ல, அந்த தினேஷ்கிட்ட நான் கடன் வாங்கியிருந்தேன். அதை நான் திருப்பி கொடுத்தேன். மற்றபடி எந்த உண்மையும் நான் மறைக்கவும் இல்லை. எந்த உண்மையும் அந்த பிஏ தினேஷ்க்கு தெரியவும் தெரியாது. இந்த தினேஷ் இங்கே தானே இருந்தார். வேணும்னா அவர்கிட்ட கேட்டிருக்கலாமே. அவரே எந்த உண்மையும் சொல்லலையே. என்கிட்ட கேட்க சொல்லிட்டு கிளம்பிட்டார்ல. நீங்கள் என்னவோ பெருசாக உண்மையை கண்டுபிடிச்ச மாதிரி ரொம்ப பேசாதீங்க. நான் கிளம்புறேன். எனக்கு நிறைய வேலை இருக்குது. என்னை எப்படியாவது அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும். அதுக்காக உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னு தப்பு செய்யாத என்ன தப்பு செஞ்ச மாதிரி வீட்டில் வந்து சொல்லி அங்கே ஏதாவது பிரச்சனை செஞ்சிங்கன்னா நானே பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்போ பார்த்தாலும் நான் என்ன செய்கிறேன்றதையே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க முத்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப, பார்த்துக்கிறேன் பார்லலம்மா. இவ்வளோ தூரம் எனக்கு தெரிய வந்துருச்சுல. நீங்கள் யார் யாருக்கோ பணம் கொடுக்குறீங்க. ஆனால் அவங்கக்கிட்ட எப்படியும் 2-3 லட்ச ரூபா பணம் கொடுத்துருப்பீங்க. எதுக்குன்ற உண்மையை கண்டுபிடிச்சி இவ்வளோ பேச்சு பேசினவங்கள நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு ரொம்ப கோவமாக தன்னுடைய காரில் கிளம்பிடுறாரு முத்து. முத்துக்கிட்ட மாட்டிக்கிட்ட பிஏ தினேஷ் எப்படியோ பணத்தோடு அங்கேருந்து வந்துட்டோம். இல்லை அந்த முத்து வெளுத்து வாங்கி என்ன உண்மைன்னு கண்டுபிடிச்சிருப்பான். கிடைக்க இருந்த பணமும் கிடைக்காம போயிருக்கும். இந்த ரோகிணி வேணும்னே திட்டம் போட்டு முத்துவை வர வச்ச மாதிரி இருக்குது. இந்த ரோகிணிக்கு வேறு வேலையே இல்லை. பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே முத்து மூலமாக வாங்கிடலான்னு நினச்சிட்டாளா? என்னையே ஏமாத்தணும்னு நினச்ச ரோகிணியை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ நாம் நினச்ச மாதிரி 2 லட்ச ரூபா பணம் ரோகிணி மூலமாக கிடச்சிருச்சு. ஆனாலும் மீதி பணத்தை ரோகிணி எனக்கு தரணும்ல. அவகிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன். எப்படியோ அந்த முத்துக்கிட்ட இருந்து மாட்டிக்காமல் வந்துட்டோம். இல்லை ரோகிணியை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினச்ச முத்து என்னை சும்மா விட்டுருக்க மாட்டான். வெளுத்து வாங்கியிருப்பான் அப்படின்ற மாதிரி இங்கே சிட்டியோட ஆஃபீஸ்க்கு வந்த பிஏ தினேஷ் யோசிக்கிறாரு. அவர் வந்து ரோகிணி கிட்ட இருந்து வாங்கின பணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. ரோகிணியும் ரொம்பவே பதட்டமாக பார்லருக்கு கிளம்பி போகிறாங்க. நல்ல வேலை அங்கே முத்துக்கிட்ட அந்த பிஏ தினேஷ் மாட்டிக்கிட்ட என்னை பற்றின உண்மையை சொல்லியிருந்தா என் நிலமை என்ன ஆயிருக்கும்? எப்படியோ பணம் கிடச்ச சந்தோஷத்தில் தினேஷ் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. முத்துவாலையும் அந்த தினேஷ் எங்கே போனான்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் இந்த முத்துவுக்கு என் மேலே சந்தேகம் வந்துருச்சு. நான் வந்து கடன் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்தேன்னு சொன்னாலும் அதை முத்து நம்பலை. இங்கே வந்து மனோஜும் கடையில் பணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் மேலே சந்தேகப்பட்டுறக்கூடாது. அவ்வளவுதான். நான் வீட்லேயும் மாட்டிப்பேன். அப்புறம் விஜயாத்த இருக்கிற கோவத்தில் என்னை போலீஸில் மாட்டி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ரோகிணி யோசனை பண்ணிகிட்ருக்க. வீட்டுக்கு வந்த முத்து எதையோ பற்றி நினச்சிட்டு இருக்காரு. உடனே அங்கே வந்த மீனாவும், என்னங்க சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை மீனா, எனக்கு என்னவோ அந்த வீட்டில் நடக்கிற ஒவ்வொன்றையும் பார்க்க எங்கள் அம்மா மேலே தான் சந்தேகமாக இருந்தது. ஆனால் அந்த பார்லர் அம்மாவும் இப்படிலாம் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கலன்னு சொன்னேன். யாருங்க ரோகிணியை பற்றியா பேசுகிறீங்க? அவங்க என்னங்க அப்படி செஞ்சாங்க? வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்லருக்கு கிளம்பி போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, பார்லருக்கு போகிறதெல்லாம் சரிதான். ஆனால் இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? நான் அங்கே சவாரி முடிச்சுட்டு வர வழியில் அந்த பிஏ தினேஷ் ரோகிணியும் மனோஜோட கல்யாணத்தப்ப நான் ஒரு ஆளை பார்த்தேன். பிரச்சனை வந்ததுன்னு சொன்னேன்ல, அந்த தினேஷை பார்த்தேன். ரோகிணி அந்த தினேஷ்க்கு 2-3 லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நானும் அந்த பக்கம் வந்து அந்த தினேஷை வெளுத்து வாங்கி எதுக்காக பணம் கொடுத்தாங்க ரோகிணின்றதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்க அவன் அங்கேருந்து பணத்தோட கிளம்பிட்டான். அவனை என்னால் அப்புறம் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ரோகிணிக்கிட்ட எதுக்காக பணம் கொடுத்தீங்க, என்ன பிரச்சனை, உண்மையை சொல்லுங்கன்னு கேட்டால் அந்த பார்லலம்மா, நான் இந்த தினேஷ்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன், அதை திருப்பி கொடுக்க தான் வந்தேன். என்னை பற்றி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு விஜயாத்துக்கிட்ட மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு என்னென்னமோ பேசுகிறாங்க. உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் எதுக்கு என் விஷயத்தில் தலையிடுறீங்க? நான் என்ன செஞ்சால் உங்களுக்கு என்ன? என் பணம் நான் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து உடனே கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் ரோகிணி ரொம்ப பதட்டமாக இருந்தாங்க. அதை நான் கவனித்தேன். எனக்கு என்னவோ இந்த ரோகிணி மேலே ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. சொல்லப்போனால் ரோகிணியை பற்றின ஏதோ ஒரு உண்மை அந்த தினேஷ்க்கு தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் சொல்லி ரோகிணியை ஏமாற்றி அவன் பணம் வாங்கிட்டு இருக்கான். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு இந்த பார்லலம்மா உண்மை என்னன்னு சொல்லாமல் மறைக்கிறாங்க. ஆனால் ரோகிணி ஏதோ ஒரு பெரிய தெரியாத வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்சால் வசமாக மாட்டிப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதான் எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்குன்னு சொல்ல, என்னங்க நீங்கள், அதான் ரோகிணி தெளிவாக சொல்லியிருக்காங்களே, வெளியில் கடன் வாங்கியிருந்தேன் அதை கொடுத்தேன்னுட்டு. நீங்கள் எதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க? ரோகிணி நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. அதனால தானே விஜயாத்துக்கு தேவையான அந்த நகையெல்லாம் வாங்கி கொடுக்குறது, விஜயாத்துக்கு ஏதாவது புது துணி வாங்கி கொடுக்குறதுன்னு ஒவ்வொன்றும் விஜயாத்த மனசை மாற்றுறதுக்காக அவங்க இதெல்லாம் செய்கிறாங்கன்னா அவங்க ஸ்டாஃபாக வேலை பார்க்குறாங்க. எவ்வளோ சம்பளம் வாங்கிட போகிறாங்க? வீட்டில் நடக்கிற பிரச்சனை, மனோஜுக்கு உதவி செய்கிறதுன்னு
பணத்தை ரோகிணி கொடுத்தது எல்லாமே வெளியில் கடன் வாங்கி தான் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இருக்குங்க, நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். அப்படியே அந்த ரோகிணியை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சி மற்ற எல்லார்கிட்டேயும் ரோகிணி இப்படிப்பட்டவங்க தான்னு சொன்னாலும் உடனே ரோகிணி நம்ம மேலே தப்பு இருக்க மாதிரி நம்மளை திட்டுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. நான் தலை குனிஞ்சு நிற்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான் முத்து. இப்படிலாம் நான் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு ஆசைப்பட்டு தானே என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு நம்ம மேலே தப்பு இருக்கிற மாதிரி பேசுவாங்க. இந்த ரோகிணிக்கு வேறு வேலை இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்கன்றது நமக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா நாம் நம்ம வேலையை பார்ப்போங்க அப்படின்னு சொல்ல, மீனா ஒன்றை மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது. பார்த்தல்ல, வீட்டில் உள்ள பிரச்சனையை அந்த சிட்டிக்கிட்ட சொல்லி அப்புறம் அந்த சிட்டியாலேயே இந்த ரோகிணி மாட்டிக்கிட்டாங்க. இப்போ கூட அந்த பிஏ தினேஷ்க்கு பணம் கொடுத்ததுக்கு காரணம் என்னவோ இருக்குது. ஆனால் அந்த பணம் என்ன எல்லா ரோகிணியோட பணமாவா இருக்க போகுது? இதெல்லாம் மனோஜுக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. மனோஜோட பணத்தை தான் இவங்க யாருக்கும் தெரியாமல் எடுத்து கொண்டு போய் கொடுத்துருக்கலாம். நிறைய வாய்ப்பு இருக்குது. ரோகிணியை எங்கள் அம்மா இப்போ வரைக்கும் நம்பலனாலும் மனோஜ் ரொம்பவே நம்புகிறான். அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு இந்த ரோகிணி யாருக்கும் தெரியாமல் யார் யாருக்கோ பணத்தெல்லாம் கொடுத்து ஏமாந்து போய் நின்றுட்டுருக்காங்க. அந்த உண்மை என்னன்னு மட்டும் தெரிஞ்சால் அப்புறம் அந்த ரோகிணியை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லும்போது, நமக்கு தேவையில்லாத வேலையில் நம்ம தலையிடவே வேண்டாம். அதுலேயும் இந்த ரோகிணி விஷயத்தில் தலையிட்டா ஏதாவது பொய் சொல்லி நம்மளை மாட்டி விட்டுருவாங்க. அதனால் நமக்கு தான் பிரச்சனை வரும். உண்மையாகவே ரோகிணி தப்பு செஞ்சுருந்தாங்கன்னா விஜயாத்தக்கிட்ட மட்டும் இல்லாமல் நம்ம எல்லார்கிட்டேயும் மாட்டிக்க தான் போகிறாங்க. அப்போ நம்ம பேசிக்கலாங்க. இப்போ நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம். ஏற்கனவே கிறிஷ் வேறு இங்கே இருக்கான். நிறைய நம்மளுக்கு செலவு இருக்குங்க, நம்மளும் பார்த்துக்கணும்ல. நம்ம சம்பாதிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறதும் சரிதான் மீனா. சரி, நான் வெளியில் வேலை இருக்குது கிளம்பட்டுமான்னு சொல்ல, சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்புங்க அப்படின்னு மீனா முத்துவுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சாலும் ரோகிணி ஏதோ பெரிய தப்பு செஞ்சு இந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு இருக்காங்க, அந்த உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சாப்பிடும்போது கூட ரோகிணி செஞ்சதெல்லாம் பெரிய தப்பு தான் யோசனை பண்ணிட்டு இருக்காரு முத்து. அந்த சமயம் மீனா கிச்சனில் இருக்கிறாங்க. இங்கே ரோகிணியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த ரோகிணி மீனாவை பார்க்க மீனா சொல்கிறாங்க, என்ன ரோகிணி, காஃபி ஏதாவது வேணுமான்னு கேட்க, ஒன்றும் வேண்டாங்க, உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். அப்படியே முத்துக்கிட்டேயும் சொல்லுங்கள், அவர் வேலையை மட்டும் பார்க்க சொல்லுங்கள். எப்போ பார்த்தாலும் நான் என்ன செய்கிறேன், என்னை எப்படி மாட்டி விடலான்னு 2 பேரும் திட்டம் போடுறத முதல்ல நிப்பாட்டுங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசிட்டு ரூமுக்கு போக, உடனே முத்து சொல்கிறாரு, பாத்தியா மீனா, தப்பு செய்யலைன்னா ஏன் இவங்களுக்கு இவ்வளோ கோவம் வரப்போகுது? நான் தான் சொன்னல எதையும் கண்டுக்க மாட்டேன்னு. சரி மீனா, நான் சாப்பிட்டு வெளியில் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது மீனா யோசிக்கிறாங்க, என்ன இந்த ரோகிணி வந்த உடனே என் வீட்டுக்காரரை இப்படி பேசிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக இவங்க தப்பு செஞ்சுருப்பாங்க, அது எனக்கும் தெரியுது. ஆனால் அதில் தலையிட வேண்டான்னு தான் நான் என் வீட்டுக்காரருக்கு இப்படி சொல்லியிருக்கேன். என்னவோ ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசிட்டு போகிறாங்க இந்த ரோகிணி. ஒரு நாள் கண்டிப்பாக இவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க, மறுபடியும் இந்த குடும்பத்தை எப்படிலாம் ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு என் வீட்டுக்காரரே உண்மையை கண்டுபிடிச்சி வசமாக மாட்டி விட தான் போகிறாங்க. அப்போ தெரியும் இந்த ரோகிணிக்கு நாங்கள் யாருன்னு அப்படின்னு மீனா யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. கிறிஷை எந்த ஸ்கூலில் சேர்க்கலாம், அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்ற மாதிரி ரோகிணி யோசனை பண்ணிகிட்ருக்க. இங்கே வந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பிஏ தினேஷ் ஃபோன் பண்ண ரோகிணி உடனே பார்த்துட்டம்மா, என்ன இந்த பிஏ தினேஷ் இப்போ ஃபோன் பண்ணுறான், நான் தான் கேட்ட மாதிரி 2 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டேனே, மறுபடியும் எதுக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு அந்த ஃபோனை எடுக்காமையே வைக்கிறாங்க. உடனே இதை பார்த்துட்டு மனோஜ், இங்கே வந்து ஸ்ருதின்னு எல்லாரும், என்னாச்சு ரோகிணி, ஃபோன் வருது, நீங்கள் எடுத்து பேச மாட்டேங்கிறீங்க, யார் உங்கள் சொந்தக்காரங்களான்னு கேட்க, எனக்கு எங்கெங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, நீங்கள் எல்லாரும் தான் எனக்கு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே இங்கே அண்ணாமலை வந்து விஜயா கிட்டே கேட்குறாங்க, விஜயா, எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு சாப்பாடெல்லாம் கொடுக்குறியே, வேறு என்னென்ன உதவி செய்ய போகிற, யார் யாருக்கு உதவி செய்ய போகிறேன்னு கேட்க, தெரியலங்க, யோசிக்கணும் அப்படின்னு சொல்ல, ஏன் விஜயா, மற்ற எல்லாருக்கும் உதவி செய்கிறல்ல, இங்கே கிறிஷோட பாட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களே, அவங்கள போய் பார்த்தியா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு உனக்கு தோணுச்சான்னு கேட்கும்போது, நீங்கள் சரியாக தாங்க சொல்கிறீங்க, ஆனாலும் கிறிஷை பார்த்துக்க தான் மீனா முத்து, அதே மாதிரி கிறிஷோட பாட்டியவும் மீனா முத்து தான் கவனிச்சிக்கிறாங்களே, நான் எதுக்கு தலையிடணும்னு நினச்சேன், மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது, நீயும் அவங்கள பார்த்துக்கிட்டேன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும், ஏன் ஹாஸ்பிட்டல் செலவு கூட நீ பார்த்துக்கலாம், எதுவும் உதவி வேணும்னா கேளு அப்படின்னு சொல்ல, வேண்டாங்க, நீங்கள் சொல்கிற யோசனையும் நல்லா தான் இருக்குது, ஏற்கனவே நான் நிறைய பேருக்கு நல்லது செய்கிற மாதிரி அங்கே ஆதாரம் இருந்தால் தான் எல்லாரும் பாராட்டி நான் நினச்ச எனக்கு வாய்ப்பு கிடைக்கும், அதனால் நான் இதையும் செய்கிறேன் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு, நீங்கள் நல்ல யோசனை சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக நாளைக்கே போய் கிறிஷோட பாட்டியை பார்த்து முடிஞ்ச அளவு உதவி செய்கிறேன் அப்படின்னு விஜயா சொல்ல, விஜயா அப்படி சொன்னதை கேட்டுட்டு ரோகிணி, மீனா, மனோஜ்னு எல்லாருமே பேரதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. அந்த சமயம்தான் மறுபடியும் இங்கே ரோகிணிக்கு ஃபோன் வருது. அதை கண்டுக்காமல் இருந்த ரோகிணியை இங்கே வந்து முத்து கவனிக்கிறாரு. யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. ரோகிணி ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? அவங்க கிளைண்ட்டாக இருக்கலாம், இல்லை தெரிஞ்சவங்களா இருக்கலாம். ஆனால் ஃபோன் எடுக்காமல் ரொம்ப கோவப்படுறாங்கன்னா
ஒரு வேளை ரோகிணி கிட்ட பணம் வாங்கின அந்த தினேஷா இருக்குமா? ரோகிணி எப்படியும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்து உள்ளே போவாங்கல்ல, அப்போ அந்த ஃபோனில் யார் தான் ஃபோன் பண்ணாங்கன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் வந்து யோசிக்கிறாரு. ரோகிணியும் பேசிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கிறிஷ்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரூமுக்கு போக, அந்த சமயம் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. முத்து மட்டும் ரோகிணியோட ஃபோன் எடுக்கணும், உண்மையை கண்டுபிடிக்கணும்னு அமைதியாக ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காரு. அங்கே யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட முத்து யாருக்கும் தெரியாமல் ரோகிணியோட ஃபோன் எடுத்து யார் தான் ஃபோன் பண்ணியிருப்பான்னு பார்க்கறதுக்காக அதே நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாரு முத்து. உடனே தினேஷும் பரவாயில்லையே இந்த கல்யாணி நம்மளுக்கு ஃபோன் பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கல்யாணி எத்தனை முறை ஃபோன் பண்ணுறது? வர வர என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற, ஃபோன் பண்ணால் எடுத்து பேச மாட்டேங்கிற, என்ன நீ நிறைய சம்பாதிக்கிறன்ற திமிரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே முத்து அமைதியாகவே இருக்க, கல்யாணி இன்னைக்கு மட்டும் அந்த முத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு உன்னை பற்றின உண்மையை நான் சொல்லியிருந்தா உன் நிலைமை என்ன இருக்கும்? பார்த்தல்ல, நீ கொடுத்த பணத்துக்காகவே உன்னை பற்றின உண்மையை சொல்லாமல் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன். அந்த முத்துவாலெல்லாம் இனி என்னால் என்னை கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்குன்னு மீதி பணத்தை தராமல் இருந்துராத. அப்புறம் நானே முத்து முன்னாடி வந்து நின்று உன்னை பற்றின எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் நீ மருமகளாக இருக்க முடியாது. ஏன் மனோஜே உன்னை வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவார். அப்படி ஒரு நிலைமை உனக்கு வரக்கூடாதுன்னா எனக்கு இன்னும் தர வேண்டிய மீதி பணத்தை ஒரு வாரத்தில் நீ தந்தாகணும். அப்படி நான் ஃபோன் பண்ணது எடுக்காம என்னை ஏமாத்தலாம்னு நினச்சேன்னா ஆதாரத்தோட அந்த முத்து முன்னாடி வந்து நிற்பேன். இல்லை உன் வீட்டு வாசலில் வந்து நிற்பேன். உன் மாமியார்கிட்டையும் உன் மாமனார்கிட்ட எல்லார்கிட்டையும் உன்னை பற்றின உண்மையை சொல்வேன். அப்புறம் உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. இப்போ 2 லட்ச ரூபா பணத்தை நீ கொடுத்துருக்கல்ல, அதே மாதிரி மீதி பணத்தை கொடுத்துரு. புரியுதுல்ல? நான் பேச பேச அமைதியாக இருக்கேன்னா உன் கூட யாராவது இருக்காங்களா, பக்கத்தில் யாராவது இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்ல, புரிஞ்சுக்கிறேன் கல்யாணி. அதனால் நீ சீக்கிரமாக பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. என்ன இந்த தினேஷ் தான் பேசுகிறான், ஏன் ரோகிணியை கல்யாணின்னு கூப்பிடுறான்? அது மட்டும் இல்லாமல் அப்போ இன்னைக்கு கடன் வாங்கின பணத்தை இந்த ரோகிணி திருப்பி கொடுக்கல. இவங்கள பற்றின உண்மை வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக சமாளிக்க தான் நாம் நினச்ச மாதிரியே இந்த தினேஷுக்கு 2 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம என்ன ஏதுன்னு கேட்ட உடனே பொய் சொல்லி சமாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரோகிணி. இந்த ஒரு ஆதாரம் போதும். இங்கே ரோகிணியை பற்றின என்ன ஆதாரம் அந்த தினேஷ்க்கு தெரியும்னு நமக்கு புரிய மாட்டேங்குதே. ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறாங்க, அது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது. அதான் தினேஷ் பேசின எல்லாத்தையும் ஆதாரமாக எடுத்து வச்சுருக்கோம்ல, நாளைக்கு ரோகிணி கிட்ட அப்படியே இதை காமிப்போம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அப்பையும் உண்மையை சொல்லலைன்னா என் அம்மா அப்பா மனோஜினி எல்லாரையும் கூப்பிட்டு இந்த உண்மை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிதான். என்கிட்டயே ரோகிணி சொன்னால் கூட நான் உதவி செய்ய தயாராக இருக்கேன். ஆனால் ரோகிணி என்னை எதிர்த்து பேசி என்ன அவமானப்படுத்தினாங்கன்னா அப்புறம் ரோகிணியை பற்றி நான் யோசிக்காமல் அவங்கள வசமாக என் அம்மா கிட்ட மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அங்கே பிஏ தினேஷ் என்னெல்லாம் பேசினாரோ தன்னுடைய ஃபோனில் அப்படியே அதை ஆதாரமாக எடுத்து வச்சிருக்கிறாரு. இங்கே எப்பயும் போல் மனோஜும் ரோகிணி சீக்கிரமாக கிளம்பு, கஸ்டமர் எல்லோரும் வந்துடுவாங்க, நாம் இன்றைக்கி சீக்கிரமாக போகணும், நிறைய வேலை இருக்குது அப்படின்னு கிளம்பும்போது இங்கே முத்து சொல்கிறாரு, என்ன பார்லலம்மா ரொம்ப சீக்கிரம் கிளம்பிட்டுருக்கீங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, என்ன முத்து நான் தான் ஏற்கனவே சொன்னல போய் உங்கள் வேலையை பாருங்கன்னு. என்கிட்ட நீங்கள் பேச வேண்டியது எதுவுமே இல்லை. நான் என்ன உங்களை மாதிரியா பெரிய ஒரு பிஸ்னஸ் செய்கிற மனோஜோட மனைவி? நீங்கள் சாதாரண கார் டிரைவர். நீங்கள் பேசுகிறதுக்கெலாம் நான் நின்று பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்ல, இப்போ நீங்கள் பதில் சொல்வீங்க, இதை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு பிஏ தினேஷ் பேசின எல்லாத்தையுமே போட்டு காமிக்க ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. முத்து என்ன முத்து இதெல்லாம் யாருன்னு கேட்க, உங்களுக்கு தெரியாதா? உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்ககிட்ட வந்து 2 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு போயிருக்காரு, அதே ஆள் தான். அவர் நேற்று உங்களுக்கு ஃபோன் பண்ணப்போ யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ஃபோனை நீங்கள் வெளியிலே வச்சுட்டு போயிட்டீங்க. அப்புறம் நானாக ஃபோன் பண்ணி உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அந்த ஆளை வர சொல்லட்டுமா, இல்லை அந்த ஆதாரத்தை நான் காமிக்கட்டுமான்னு கேட்க, முத்து உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லும்போது, அந்த உண்மை என்னன்னு நீங்களா சொல்லிட்டீங்கன்னா நல்லது. இல்லை அந்த பிஏ தினேஷை அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், வெளுத்து வாங்கி கூட்டிகிட்டு வருவேன். அப்புறம் உங்கள் நிலமை இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்க முடியாது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்ல, முத்து என்னை மன்னிச்சிருங்க, உண்மையாகவே அவனுக்கு நான் வந்து அவன் கேட்ட பணத்தை தான் கொடுத்தேன். ஆனால் இந்த ஆதாரத்தை வீட்டில் யார்கிட்டையும் காமிச்சிடாதீங்க, இல்லைனா என்னை விஜயாத்தை வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க. மனோஜ் கூட சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் செஞ்சேன், என்னை மன்னிச்சிடுங்க முத்துன்னு சொல்லி வந்து ரோகிணி அழுகிறாங்க. ஏன் பாடலம்மா இப்போ தான் நின்று பேசக்கூட நேரமே இல்லைன்னு சொன்னீங்க, உங்களை பற்றின உண்மை எனக்கு தெரிஞ்ச உடனே இங்கே நின்று அழுதுட்ருக்கீங்க, மன்னிப்பு கேட்குறீங்க. பெரிய ஆள் தான் போங்க, பிரச்சனையை சமாளிக்கிறது எப்படின்னு உங்ககிட்ட தான், உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் போல். எனக்கு உண்மை தெரியணும்,
எதுக்காக அந்த தினேஷ்க்கு 2,00,000 பணம் குடுத்தீங்க? நான் கேட்டப்ப வாங்குன கடன திருப்பி குடுத்ததா ஏன் பொய் சொன்னீங்க? இந்த உண்மை தெரியலனா, நீங்க பதில் பேசலனா, இதெல்லாம் அப்படியே இந்த ஆதாரத்த என் அம்மாகிட்ட காமிப்பேன். ஏன் மனோஜ் கிட்ட கூட காமிப்பேன். யாருக்கோ இந்த ரோகிணி 2,00,000 பணம் குடுத்துருக்காங்க. என்ன காரணம்னு சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு. அப்புறம் மனோஜன சும்மா விடுவாங்களா என்ன? எனக்கு உண்மை தெரிஞ்சா கூட உங்களுக்கு நான் உதவி செய்ய நெறைய வாய்ப்பு இருக்கு. சொல்லுங்க பார்லலம்மா அப்படின்னு கேட்கும்போது, முத்து நான் வேணா உண்மைய சொல்றேன். ஆனா நீங்க என்ன மாட்டி விட்டுற மாட்டீங்கல்ல? உங்களால நான் இந்த வீட்ட விட்டு வெளியில போற மாரி ஒரு நிலைமை வராதுல்ல? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உண்மையாவே வராது. நான் பார்த்துக்கிறேன். அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனுக்கு எதுக்கு பணம் குடுத்தீங்க? அவன் பார்த்தீங்களா எப்படி ஃபோன் பண்ணியிருக்கான்னு? அது மட்டும் இல்ல. ஏதோ ரூ. 2,00,000 பணம் தான் குடுத்துருக்கீங்க. மீதி பணத்த சீக்கிரமா குடுத்துருன்னு சொல்றானே! அவன் எவ்ளோ பணம் கேட்டான்? அப்படின்னு சொல்ல ரூ. 10,00,000 பணம் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. என்னது ரூ. 10,00,000 பணமா? யார் வீட்டு பணத்த யாருங்க எடுத்து குடுக்குறது? ஆமா, நீங்க என்னங்க அப்படி பெரிய உண்மைய மறைச்சு வச்சிருக்கீங்க? ரோகிணி இப்பவே நீங்க உண்மைய சொல்றீங்களா? இல்லையா? ரூ. 10,00,000 பணத்த கேட்குறான்னா, கண்டிப்பா ஏதோ ஒரு உங்கள பத்தின பெரிய உண்மைய இந்த வீட்டுக்கு தெரியாம, இந்த குடும்பத்தில உள்ளவங்களுக்கு தெரியாம, நீங்க மறைக்கிறீங்கன்னு ரொம்ப தெளிவா தெரியுது. என்கிட்ட உண்மைய சொல்றீங்களா? இல்ல என் அம்மா, அப்பா கிட்ட உண்மைய சொல்ல போறீங்களா? அப்படின்னு இங்க முத்துக்கு ம ரோகிணி மேல சந்தேகம் வந்ததாலயும், அந்த பிஏ தினேஷ் ஃபோன்ல பேசின எல்லாத்தையும் கேட்டதாலயும், ரோகிணிய இனியும் சும்மா விடக்கூடாதுன்னு நிக்க வச்சு கேள்வி கேட்குறாரு. உண்மைய கண்டுபிடிக்கணும்னு நெனைக்கிறாரு. ரோகிணி யோசிக்கிறாங்க. முத்துக்கிட்ட உண்மைய சொன்னா, உடனே என் வீட்ல உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு, நம்மள அவமானப்படுத்தி தலகுனிய வச்சு வீட்ட விட்டே வெளியில அனுப்ப வச்சுருவான். இப்ப நான் என்ன செய்றது? அந்த பிஏ தினேஷ்க்கு ரூ. 2,00,000 பணத்த குடுத்து பிரச்சனைய சமாளிக்கலாம்னு நெனச்சா, அந்த பிஏ தினேஷ் நான் தான் ஃபோன்ல பேசுறேன்னு நம்பி, இந்த முத்துக்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லியிருக்கான். ஆனா, எனக்கு கல்யாணமான உண்மையும், கிறிஷ் தான் என் பையன்ற உண்மை இந்த முத்துக்கு தெரியாது. நான் பணம் குடுத்தது மட்டும் தான் தெரியுது. ஆனா, அத ஒரு காரணமா வச்சு, உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு முத்து நெனைக்கிறாரு. நான் ஏதாவது உண்மைய சொல்லி மாட்டிக்கிட்டேன்னா, என் நெலைமை என்ன ஆகுறது? எப்படி இந்த முத்துவ சமாளிக்கிறது? இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வர்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே! இந்த பிஏ தினேஷால இப்படி ஒரு நெலைமை, அதுவும் இந்த முத்துக்கிட்டலாம் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு உண்மைய முத்துக்கிட்ட சொல்லவும் முடியாம, முத்துவ சமாளிக்கவும் முடியாம, முத்துவ நம்பி நம்ம உண்மைய சொன்னா, கண்டிப்பா முத்து நம்மள வசமா மாட்டி விட்டுருவான். அப்படி ஒரு தப்ப மட்டும் செய்யக்கூடாது. ஏதாவது சொல்லி முத்துவ சமாளிக்கணும். என்ன செய்றது? அப்படின்னு புதுசா திட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. உடனே முத்து நினைக்கிறாரு, இவ்ளோ கேள்வி கேட்டும் இந்த ரோகிணி நமக்கு பதில் சொல்லாம உண்மைய மறைக்கணும்னு நினைக்கிறதுனால, கண்டிப்பா மறுபடியும் பொய் சொல்ல நினைப்பாங்க. அத நம்பவே கூடாது. ரோகிணிய பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கணும். இந்த ரோகிணி பக்கம் நியாயம் இருந்தா, கண்டிப்பா ரோகிணிக்கு உதவி செய்வோம். அந்த தினேஷ் எங்க இருக்கான்னு தேடி அவன வெளுத்து வாங்கி, அந்த ரூ. 2,00,000 பணத்தையும் வாங்கி குடுப்போம். ஆனா ரோகிணி உண்மைய மறைச்சிருக்காங்க. தப்புக்கு மேல தப்பு செய்றாங்கன்னு தெரிஞ்சிருந்தா, இந்த ரோகிணிய சும்மா விடக்கூடாதுன்னு முத்து ரொம்ப கோவமா இருக்கும்போது, முத்துவ சமாளிக்க முடியாத ரோகிணி அழுகுறாங்க. என்ன மன்னிச்சிடுங்க முத்து. அது மட்டும் இல்ல, இப்ப என்கிட்ட எதையும் கேட்காதீங்க. நான் எந்த தப்பும் செய்யல. அந்த நம்பிக்கையோட என்கிட்ட கேள்வி கேட்கறத விட்டுருங்க. நான் உங்ககிட்ட எவ்வளோ வேணாலும் மன்னிப்பு கேட்குறேன். யார்கிட்டயும் இந்த ஆதாரத்த காமிச்சு என்ன மாட்டி விட்டுறாதீங்க முத்து. இனி உங்கள நான் ஏளனமா பேச மாட்டேன். அவமானப்படுத்த மாட்டேன். உங்க வழிக்கே வரமாட்டேன். எந்த பிரச்சனையிலும் தலையிடவும் மாட்டேன் முத்து. இந்த ஆதாரத்த காமிச்சு என்ன மாட்டி விட்டுறாதீங்க. நீங்க எனக்கு உதவி செய்யணும்னா என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கு மேல எந்த கேள்வியும் கேட்காதீங்க முத்து. அப்படின்னு பிரச்சனைய சமாளிக்க முடியாத ரோகிணி வேற வழி இல்லாம முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு நிக்கிறாங்க.